ஹாய், வணக்கம். இந்த வீடியோல வந்து ஒரு பாட்டை வந்து நான் டீகோடிங் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோ வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலா அது என்ன படம் அப்படின்னா 2001வது வருடம் வெளியான பூவெல்லாம் முன்வாசம் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துல இருந்து காதல் வந்ததும் கண்ணியின் உள்ளம் அப்படிங்கிற பாடலை வந்து டீகோடிங் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால வந்து இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணிருக்கேன். இந்த பாட்டு வந்து ஆரம்பிக்கிற விதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது அஜித் சார் தான் அந்த படத்துல ஹீரோயின் வந்து ஜோதிகா மேம். எல்லாருக்குமே தெரியும். அஜித் சார் வந்து ஒரு அடிபட்டு ஒரு சண்டை போட்டு ஒரு அடிபட்டு படுத்திருப்பாரு, பெட்டை வந்து படுத்திருப்பாரு. அப்ப வந்து மனசு கேட்காத ஹீரோயின் ஜோதிகா மேம் வந்து அங்க போய் பார்ப்பாங்க அவங்கள. அவரோட பெட்ல வந்து அவரோட போட்டோ இருக்கும். அந்த போட்டோவுக்கு பின்னாடி வந்து ஜோதிகா மேமோட போட்டோவை வந்து அஜித் சார் மறைச்சு வச்சிருப்பாரு. இதே போல ஹீரோயினான ஜோதிகாவும் அவங்க பெட்டுக்கு போய் அந்த போட்டோவை எடுத்து பார்ப்பாங்க. அவங்க போட்டோவை அதுக்கு பின்னாடி அஜித் சார் போட்டோவை வந்து மறைச்சு வச்சிருப்பாங்க. இங்கதான் வந்து இந்த பாடல் வந்து ஆரம்பிக்கும். அதாவது ரெண்டு பேருமே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தான். ரெண்டு பேரும் நல்லா பேசிக்குவோம், பழகிக்குவோம், எல்லாம் பண்ணிக்குவோம். பட் ஆனா ரெண்டு பேரும் காதலிக்கிறத வந்து ஒருத்தர் சொல்லாம வந்து இது வரைக்கும் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அந்த சுச்சுவேஷன்ல தான் இந்த பாடல் வந்து நம்ம நார்மலா வந்து தேவா சாரோட இசையில வந்த பாடல்களை வந்து அதிகமா பார்த்துட்டோம். இப்ப வந்து வித்யாசாகர் அவர்களோட இசையில வந்த பாடல் வித்யாசாகரோட இசையில வந்து பல பாடல்கள் வந்து பயங்கரமான ஹிட் அடிச்சிருக்கு. அவரோட முதல் திரைப்படம் என்ன அப்படின்னா கர்ணா அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, 1991 92 அந்த படம் வந்துச்சு. நான் இன்னும் டீட்டெயில்ஸா எடுக்கல. அதுல வந்து மலரே மௌனமா அப்படிங்கிற பாடல் வந்து ரொம்ப அருமையான பாடல். நான் ஆக்சுவலா அந்த பாடல் தான் எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அவரோட முதல் படத்துல இருந்து எடுத்தோம் அப்படின்னு. பட் இந்த பாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். ஸோ அதனால இந்த பாடலை ஃபர்ஸ்ட் பேசிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி பாடல்களை வந்து பேசலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால தான் இந்த வீடியோ வந்து இப்போ நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். பூவெல்லாம் முன்வாசம், அஜித் சார், ஜோதிகா மேம், சிவகுமார் சார், நாகேஷ் சாருன்னு ஒரு நிறைய பட்டாளமே வந்து இந்த படத்துல வந்து நடிச்சிருக்குங்க. 2001வது வருடம் வந்து இந்த படம் வந்து வெளியாகிருக்கு. இந்த படத்துக்காக அஜித் சாருக்கு சிறந்த நடிகர் அப்படிங்கிற ஒரு விருது வந்து கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு இசை வந்து வித்யாசாகர் அவர்கள். எல்லா பாடல்களுமே இந்த படத்துல வந்து ஹிட். அந்த ஆல்பமே ஹிட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு எல்லா பாடல்களுமே இந்த படத்துல வந்து ஹிட். குறிப்பா இந்த பாடல் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா ஒரு காதலை வந்து சொல்ல முடியாத காதலன் காதலிகள் ரெண்டு பேருமே வந்து அவங்கவுங்க மன ரீதியிலேருந்து நினைச்சு பாடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் இந்த பாட்டு வந்து வந்திருக்கும். ஆக்சுவலா வந்து ஜோதிகா மேம் தான் இந்த பாட்டை வந்து மாண்டேஜ்ல வந்து நினைச்சு பாக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வந்து இந்த பாடல் வந்து ஆரம்பிச்சிருக்கும். அஜித் சாருக்காக KJ யேசுதாஸ் சார் அவர்கள் வந்து பாடியிருப்பாங்க. நம்ம ஜோதிகா மேம்காக வந்து சாதனா சாருக்கு அவர்கள் வந்து பாடியிருப்பாங்க. காதல் வந்ததும் கண்ணியின் உள்ளம் காதலை யாருக்கும் சொல்வதில்லை, புத்தக மூடிய மயிலிறகாக புத்தியில் மறைப்பால் தெரிவதில்லை, நெஞ்சே என் நெஞ்சே செல்லாயோ அவனோடு, சென்றால் வரமாட்டாய் அதுதானே பெரும்பாடு. அதாவது என்ன அப்படின்னா, காதலிக்கிற பெண் யாருமே வந்து காதலன்ட்ட வந்து அந்த காதலை வந்து சொல்லவே முடியறது இல்லை. நெஞ்சை அனுப்பி என்னோட மனசை அனுப்பி அவன்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொன்னாலும் மறுபடியும் மனசு திரும்பி என்கிட்ட வரமாட்டேங்குது அப்படிங்கிற ரீதியில வந்து வைரமுத்து அவர்களோட வரிகள் வந்து அந்த அளவுக்கு டெப்தான ஒரு வரியை வந்து கொடுத்திருப்பாரு. இந்த மாதிரி அந்த பல்லவியை வந்து பாடிக்கிட்டு இருக்கும் போதே வந்து அஜித் சார் வந்து அந்த பாட்டுல வந்து என்ட்ரி ஆயிடுவாரு. ஆக்சுவலா இது வந்து ஒரு கனவு பாடல் தான். அஜித் சார் வந்து நிறைய மலைகள்லாம் இருக்கும், அதுல இருந்து அப்படி நடந்து வர்ற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். செமையான ஷாட்டுங்க அந்த ஷாட்டு. வந்தோடனே வந்து ஒரு மியூசிக் வந்து ஓடுங்க. அதாவது அப்படின்னு வந்து வீணையில வந்து ஒரு மியூசிக் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபென்டாஸ்டிக்கா இருக்கும் அந்த மியூசிக். இந்த மாதிரி அந்த வீணை மியூசிக், அதுக்கப்புறம் ஃப்ளூட்டு, இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் சரணத்தோட முதல் லைன் வந்து ஆரம்பிக்குங்க. அப்போ வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த ஹீரோயின் வந்து ஹீரோட்ட வந்து என்னோட காதலை எப்படி சொல்றதுன்னு தெரியல, காட்டையெல்லாம் நான் தூது அனுப்பி என்னோட காதலை வந்து நான் சொல்லலாம் அப்படின்னு நான் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல, அதுக்கு வந்து ஹீரோ வந்து காத்தெல்லாம் வந்து காதலை சொல்லாது, நீதாம்மா காதலை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி லைனை வந்து வைரமுத்து அவர்கள் வந்து எழுதியிருப்பாரு. தூங்காத காற்றே துணை தேடி ஓடி
என் சார்பில் எந்தன் காதல் சொல்வாயா அப்படின்னு அவங்க வந்து பாடியிருப்பாங்க. அதுக்கு அஜித் சார் வந்து கேஜே சார் வந்து பாடியிருப்பாரு. நில்லாத காற்று சொல்லாது தோழி நீயாக உந்தன் காதல் சொல்வாயா அப்படின்னு அவங்க வந்து பாடியிருப்பாங்க. ரொம்ப அந்த அந்த வரிகள், அந்த இசை, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கேட்கும்போது அப்படியே வந்து பூஸ்பம்ப் ஆகும். அந்த அளவுக்கு ஒரு அருமையான பாடல். நீங்க ஹெட்போன்ல கேட்டீங்க அப்படின்னா அந்த சில இடத்துல வித்யாசாகரோட மேஜிக்கை வந்து நம்ம பார்க்கலாங்க. அடுத்ததா வந்து வைரமுத்தோட வைர வரிகள், அதாவது ஹீரோயின் வந்து பாடுவாங்க. உள்ளே எண்ணம் அரும்பானது உன்னால் இன்று ருதுவானது நானதை சோதிக்கும் நாள் வந்தது தன்னன்னான. முதல் சரணம் முடிஞ்சிருச்சு. முதல் சரணத்தையும் இரண்டாவது சரணத்தையும், அதாவது ஒரு மியூசிக் வேணும். இந்த இடத்துல வந்து வித்யாசாகரோட மியூசிக் மேஜிக் எப்படி இருக்கும் அப்படின்னா, ட்ரம்ஸு, நிறைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து அந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. எனக்கு வந்து பொதுவாக அந்த ட்ரம்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. அது வந்து எப்படின்னா, ட்ரம்ஸ்னா போட்டு திட்டுன்னு அடிக்காம ஒரு மாதிரியா ஒரு ரொம்ப அப்படியே சைலண்டா அந்த ட்ரம்மோட மியூசிக் வந்து கேட்குங்க. நீங்க ஹெட்ஃபோன்ல கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுல வந்து கேட்கும். அந்த மியூசிக் எப்படி இருக்கும்னா, நான் வந்து இப்போ உங்களுக்கு அதை வந்து என்னோட வாயால நான் சொல்லி காமிக்கும் போது அந்த எஃபெக்ட் இல்லாம இருக்கலாம். பட் ஆனால் அந்த பாட்டை வந்து நீங்க ஹெட்ஃபோன்ல ஒரு தடவைக்கு 2 தடவை இந்த போர்ஷனை மட்டும் நீங்க கேட்டு கண்டிப்பா வந்து ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். நீ வந்து போனால் என் தோட்டம் எங்கும் உன் சுவாச வாசம் வீசும் பூவெல்லா, நீ வந்து போனா என் வீடு எங்கும் உன் கொலுசின் ஓசை கேட்கும் நாளெல்லாம் அப்படின்னு வந்து ஆரம்பிக்குங்க. இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்து சரணத்தோட 2வது வரிகள் 3வது வரிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, காணா வந்தால் மெய் சொல்கிறாய் கண்ணில் வந்தால் பொய் சொல்கிறாய் போவென்னும் வார்த்தையால் வாவென்கிறாய். இந்த பாட்டுல உள்ள ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, அதுல வந்து ஒரு சவுண்டு வந்து நமக்கு எப்போதுமே வந்துகிட்டே இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அந்த சவுண்டை வந்து நீங்க ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இந்த பாட்டு ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் அந்த சவுண்டு வந்து எப்போதுமே வந்து உங்களுக்கு அந்த ஒரு வைப்பை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது வந்து ஒரு மெலடி, லவ் மெலடி டூயட் அப்படிங்கிற அந்த ஒரு வைப்பை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த பர்டிகுலர் சவுண்டை வந்து யூஸ் பண்ணதுக்கு வந்து வித்யாசாகர் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டு தான் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான இந்த பாட்டு இது. ரொம்ப அருமையான பாடல். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாடல். கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆக போகுது. ஆகஸ்ட் மாதம் தான் 2021 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. 2001 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. நெருக்கி பிடிச்சி 24 வருஷம் ஆயிடுச்சுங்க. 25 வருஷம் ஆக போகுது. இப்ப இந்த பாட்டை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த பாட்டோட டெப்த் வந்து எந்த அளவு இருக்கும் அப்படிங்கிறத வந்து யோசிச்சு பாருங்க. ரொம்ப நல்ல பாட்டு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.